2024 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி மதுரை மற்றும் சுற்றியுள்ள தென் மாவட்ட மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிய மதுரைக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து செய்திகளை சந்தித்த அவர் மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் பகுதி வாரியான தேவைகள் தேர்தல் அறிக்கையில் பிரதிபலிக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலுடன் மக்களின் கோரிக்கைகள் அறிக்கையில் சேர்க்கப்படும் என்றும் திமுக வழங்கும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதில் மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார். மேலும் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்படாத பல திட்டங்களையும் மாநில அரசு மக்களுக்கு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். பகுதி வாரியான தேவைகள் குறித்து பேசும்போது ராமநாதபுரம் பகுதியில் மீனவர்களின் கோரிக்கைகளும் தஞ்சாவூர் பகுதியில் விவசாயிகளின் தேவைகளும் அதிகமாக உள்ளன என்றும் மதுரையில் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடமிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இவை குறித்து தேர்தல் அறிக்கையில் விரிவான அறிவிப்புகள் வெளியாகும் என கூறினார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான தாமதமாகியதற்கு தமிழக அரசே காரணம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்த கனிமொழி மத்திய அரசு நிதி ஒதுக்காததே முக்கிய காரணம் எனவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக அரசு சிறுபான்மையின மக்களுக்கு 5 ஆண்டுகள் என்ன செய்தது என வெள்ளை அறிக்கையை அண்ணாமலை கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த கனிமொழி தமிழகம் சிறுபான்மையினர் பாதுகாப்புக்காக வாழக்கூடிய மாநிலமாக உள்ளது என்றும் பாஜக ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் சிறுபான்மையின் நிலை குறித்து கேள்வி எழுப்பினார். இதனிடையே மதுக்கடைகள் குறித்து செய்திகள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் கடந்த தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது என்றும் தற்போது மதுக்கடைகளை மூட வேண்டும் என மக்கள் எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை என்றும் கூறினார். மேலும் மதுக்கடைகள் தொடர்பான எதிர்கால கொள்கை முடிவுகள் வரவிருக்கும் தேர்தல் அறிக்கையில் விரிவாக அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு இன்று மதுரைக்கு வந்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கை குழு மக்களை சென்று பல்வேறு பகுதிகளிலே சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் பணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்று மதுரையிலே நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரையின் பல பகுதிகளிலிருந்து பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இந்த தேர்தல் அறிக்கை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை, கோரிக்கைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கைகளில் எது செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அது அத்தனையும் முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சேர்க்க இருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த தேர்தல் வாக்குறுதியாக இருந்தாலும் அது முடிந்தவரை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள். எப்பொழுதுமே சொல்வதை செய்யக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தேர்தல் அறிக்கையை உருவாக்கக்கூடியவர்கள் என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லக்கூடியதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக தராத எத்தனையோ திட்டங்களை ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஆனால் மக்கள் ஒரு நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தரப்புல பேச்சுவார்த்தை குழு அமைக்காத வருத்தம் அளிக்கிறதா கிறிஸ் சோடைங்கர் வந்து ராகுல் காந்தி உடனான சந்திப்புகளும் சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல சொல்றாருன்னா திமுக வந்து பேச்சுவார்த்தை உடனே அமைக்கணும், உடனே இல்லைங்க, அவங்க கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களிடம் பேசி அதற்கான முடிவெடுக்கும். அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரைக்கும் சீனியே வந்துட்டு ஆய்வு பண்ணலாம் கேட்டிருக்காரு. அவர் வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்காரு. எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுப்பதில்லை, பல காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல
தமிழ்நாடு அரசாங்கத்து மேல பழி போடுவது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக பழி சுமத்துவது, அவர் தயவுசெய்து என்ன உண்மை என்று தெரிந்து கொண்டு பேசட்டும். பிரஸ்ஸை பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக இல்லை. முதலமைச்சர் ஆய்வு செய்யறதை விட அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்காங்க? நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த எய்ம்ஸ் தொடங்கி இருக்கீங்க? பல்வேறு மாவட்டங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. பெரும்பாலும் அவங்க தேர்தல் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு, டிமாண்ட் என்னவா இருக்கு? இல்லைங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தேவைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கு. இப்போ ராமநாதபுரத்துல மீனவர்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இப்போ தஞ்சாவூர் பகுதிகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான வேறுபட்ட கோரிக்கைகள் தான் வந்துட்டு. மதுரையில் இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற விஷயங்களை நீங்க தேர்தல் அறிக்கையிலே நிச்சயமாக பார்ப்பீங்க. கடந்த முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு தொடராக இருந்தது. அதுல மதுக்கடைகளை படிப்படியா குறைப்பது சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் மதுக்கடைகள் சம்பந்தமா என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்களா? இல்ல, இன்னைக்கு யாருமே வைக்கல. அதே மாதிரி இப்போ கடந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் கடந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் அரசு வெள்ள அறிக்கை சொல்லி அண்ணாமலை கேட்டாரு. எதுவுமே பண்ணல அவங்க. இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்ல இருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவரை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துல சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. மோடி அவரை ஆய்வு பண்ண சொல்லுங்க.